வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. என்னென்னு கேட்டேன்னா, தேங்காய் சாதம் நார்மலாக சாப்பிட்ருப்போம். இது வந்து ஸ்வீட் தேங்காய் சாதம். என்ன தேங்காய் சாதத்தில் கூட ஸ்வீட்டை கொண்டு வந்துட்டியான்னு கேட்குறீங்களா? இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சுவாமி நைவேத்தியத்துக்கு வேணாலும் இதை பண்ணிக்கலாம். இல்லை யாராலும் கெஸ்ட் வரா அப்படின்னு சொன்னால் டக்குன்னு இதை நீங்கள் பண்ணி அவளுக்கு இது பண்ணிடலாம். அவளுக்கு அது என்னன்னே தெரியாத ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவாள். அந்தளவுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சரிசி ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிடலாம். இப்போது இந்த கப்பால் ஒரு கப் அரிசி எடுத்துருக்கோன்னா, இதால் வந்து 2 கப் தண்ணி, 1 கப்பு தேங்காய் பால் விட போகிறேன். இது வந்து ஒரு பெருசாக வச்சு 2 விசில், சின்னதாக்கிட்டு 2 விசில் வாங்கிட்டேன்னா சரியாக இருக்கும். ஸோ இதால் 1 கப்பு தேங்காய், இதால் 1 கப்பு வெல்லம். நீங்கள் உங்கள் சௌகரியம், இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா 1.5 கப் வேணால் எடுத்துக்கோங்க. அப்புறம் ரொம்ப ஸ்வீட்டாக போயிட்டுனாலும் நல்லா இருக்காது. ஸோ நம்ம இந்த ரைஸை இதில் ஆட் பண்ணலாம். ரெண்டு கப் தண்ணி விட்டேன், 1 கப் தேங்காய் பால். தேங்காய் பால் தான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, தேங்காய் பால் இல்லை எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறவா ரெகுலர் மில்க் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் பால், திக்கு தேங்காய் பால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். விசில் போட்டோம். நல்லா பெருசாக இருக்கிறதே 2 விசில், சின்னதாக்கிட்டும் 2 விசில் வைங்கோ, கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ப்ரெஷர் நல்லா இறங்கியாச்சு. இதெல்லாம் இவ்வளோ ஜோராக எடுத்து பண்ணணும். அதே தான் நான் சொன்ன மாதிரி பெருசாக வச்சு 2 விசில் வாங்கினேன், சின்னதாக வச்சு 2 விசில் வாங்கினேன். நல்லா கரெக்டாக எடுத்து சாதம். நம்ம எப்படி பாக்கியெல்லாம் ரெடி பண்ணுறது பார்க்கலாம். சேம் அதே கப்பால் 1 கப்பு வெல்லம், ஒரு 1/2 கப்பு தண்ணி விடுறேன். தேங்காய் வந்து அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்போ திருகின தேங்காயாக இருக்கட்டும். பழசெல்லாம் இருந்ததுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக திருகின தேங்காயாக எடுத்துக்கோங்க. ஸோ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுத்து. வடிகட்டணும் அப்படின்னா வடிகட்டிட்டுருங்க. உங்களோட இது எப்படி இருக்கும், குப்பை இருக்குன்னா வடிகட்டிடுங்க. இது வந்து ஆர்கானிக், இதில் ஒன்றுமே இல்லை, நீட்டாக இருக்குது. நல்ல நம்ம அப்படியே தான் போகிறோம். இந்த ஸ்டேஜில் இந்த அதாவது இந்த கரைஞ்ச இந்த வெல்லத்தில் 1 கப் தேங்காயும் ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா தேங்காய் பால், தேங்காய் இது பண்ணினதெல்லாம் ஜோராக இருக்கும். இது ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். ஸோ இந்த பண்ணியிருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் இந்த குக்கர்லேயே அப்படியே பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கலாம், உங்கள் சௌகரியம் அது. ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் அண்ட் பண்ணிடலாம். எல்லோரும் தேங்காய் சாதம் வந்து நம்ம வேறு மாதிரி பண்ணுவோம். இது ஒரு ஸ்வீட்டான தேங்காய் சாதம். ஒரு 2 மினிட்ஸ் எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும். ஒரு சின்ன டீஸ்பூன் நெய்யும் இதில் விடுறேன். ஸோ ஃபைனலாக இதில் முந்திரி பருப்பு நம்ம இது பண்ணி விடலாம். உங்கள் சௌகரியம், முந்திரி, பாதாம் என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி வெறும் முந்திரி பருப்பு மட்டும்தான் போட போகிறோம். போட்டு அது தாளித்து எடுக்கணுன்னா ஆச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும்னு விட்டுருக்கேன். அவ்வளோதான். அடுப்பு சின்னதாச்சுன்னு சேர்ந்து கொதிக்க விடுங்க போகிறோம். 1/2 மூடி தேங்காய், ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் எடுத்து அதை நல்லா 1 டம்ளர் வெந்நீரை விட்டு நல்லா அரைச்சிட்டு
திக்கு பால் ஒரு கப் எடுத்துட்டேனாலே போதும். ஸோ இது ரெடி ஆகிடுது. பார்த்தாலே தெரியுது இல்லையா உங்களுக்கு. இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பு. நல்ல ஒரு ஹெல்த்தியான இது தான். கோக்னட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் உங்களுக்கு. நம்ம வந்து கோக்னட் எடுத்துக்கிறோமே அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். கோக்னட் வந்து நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிட்டோம்னா தான் அது சேச்சுரேட்டட் ஃபேட்டாக ஆகிடுறது. ஸோ நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல ஃபைபர் அது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதே மாதிரி நம்ம இதில் வெல்லம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவுமே ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஃபார் சேஞ்ச் இதையும் தான் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்களேன் எப்படி இருந்ததுன்னு. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது. என்ன மாதிரி ஸ்வீட் பிரியர்களுக்கெல்லாம் எதில் ஸ்வீட் போட்டாலும் பிடிக்கும் இல்லையா. ஸோ இதில் போட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட் கோகனட் ரைஸ் ரெடி ஆகிடுது நம்மளோடது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.